ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Question from Murthy Hundai sir. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? புலன்களில் புகுதல் வேண்டாம், பொய் உலகை நம்ப வேண்டாம் என்ற கூற்றிற்கிணங்க, அதாவது ஆடாதீர், சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய் உலகை நம்பாதீர் என்று வள்ளல் பெருமான் சொல்வது போல், இறைவனை இடைவிடாது நினைக்கின்ற மனமும் இப்பொய் உலகை மறக்கின்ற மனமும் ஒரு சேர மாயையில் கட்டுண்ட மனிதனால் எவ்வாறு கூடும்? பெரிய விரோதி இருந்தாலே உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை உங்கள்கிட்ட இருந்து பிடிக்க முடியாது இல்லையா? இட் வில் கைட் யூ. இந்த மாதிரி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் அழகாக பயன் பண்ணும். ஸோ வாழ்க்கை என்ற வண்டிக்கு இது ரெண்டுமே தேவை. கடவுளை அடையிறதுக்கு எமோஷ்னல் ஹார்ட்டு தேவைப்படும். கடவுளை பார்த்த உடனே அழ தெரியணும், தொலை தெரியணும். தொழுவது என்பதே அழுவது தான். ஊற்றெழும் கண்ணீர் அதனால் ரோமம் சிரிப்ப கரமலர் மொட்டித்து ஆஹா என்று அரற்றி வம்மின் உலகியலி மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டாய் தான் வள்ளலார் சொல்கிற பிரிஸ்கிரிப்ஷன். அதுக்கு அறிவு யூஸ் ஆகாது. அறிவு இருந்தாக்கா பக்கத்தில் இருக்கிற நம்மளை பார்க்குறானே, நம்ம அழுதா நல்லா இருக்குமா இல்லையா, இப்படிலாம் தோணும். உணர்ச்சி என்றது என்ன, தானாக வர்றது, ஸ்பான்டேனியஸ் அவுட்பர்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ். அதனால் கடவுளை அடைவதற்கு அன்பு தேவைப்படும். இந்த உலகத்தில் எப்படி மண்ணில் நல்ல வண்ணம் வாழணும்னு உன்னை கைட் பண்ணுறதுக்காக அறிவு தேவைப்படும். ஸோ அறிவு என்பது அற்றம் காக்கும் கருவி. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு பொருள் ரைட்டா ராங்கான்னு உனக்கு புலப்படுத்துவது அறிவு என்பது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்க சொல்கிறதில் ஏதாவது உண்மை இருக்கான்றதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு தான் உனக்கு லிட்மஸ் டெஸ்ட். அதுதான் காட்டும் அது கரெக்டாக இல்லையான்ற மாதிரி. சென்ற இடத்தில் செல்ல விடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. மனம் போன போக்கில் போகாமல் எது ரைட்டு அப்படின்னு சொல்லி அங்கே இழுத்து வந்து உன்னை நிற்க வைக்கிற பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் அறிவுன்னு சொல்லக்கூடியது. இப்போ அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடைங்கிறார் திருவள்ளுவர். அப்போது இந்த மற்றவங்க கஷ்டத்தை தன் கஷ்டமாக உணர்வது, அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாம் வந்து எமோஷ்னலி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறது, இந்த மாதிரி விஷயம் இருக்குது இல்லையா, அதுக்கு அந்த அறிவு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறார். அப்போ அது என்ன பண்ணும், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நமக்கு அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஹார்ட் இருக்கணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது. அதனால் இதை அப்படியே அறிவு இருக்குது, அன்பு இருக்குது, இந்த ரெண்டையும் வச்சு வாழ்க்கை அதனுடைய போக்கில் போட்டோம். இப்போ ரெட்டை மாட்டு பூட்டிட்டு உன் வண்டியில் போயினே இரு. வாழ்க்கை என்ற வண்டி, மனசு அறிவு என்ற ரெண்டு மாட்டை வச்சு ஓட்டிக்கினே இரு. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே எல்லாத்துக்கும் உனக்கு அந்த அறிவு கைட் பண்ணும், இது ராங்கு இது ரைட்டுங்கிற மாதிரி போயினே இரு. நீ போக வேண்டிய டிஸ்டன்ஸ் ஒரு நாள் திடீர்னு வந்து சேர்ந்துடும். அதனால் யாராவது நான் தியானம் பண்ணிட்டாக்கா, மூக்கை பிடிச்சிக்கிட்டாக்கா, கையை வந்து துண்டுக்குள்ளே போட்டுன்னுட்டு இதெல்லாம் பண்ணிட்டாக்கா எல்லாம் கட்சிடும் நம்பினா அவங்க ஒரு பொய்யான உலகத்தில் இருக்காங்க. அண்டு காணாத காட்சியெல்லாம் கண்டேன்னு கொஞ்சம் பொய் கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு கிக். அது ஒரு மெடிடேஷன் கிளாஸுக்கு போகிறேன், போயிட்டு வந்தால் ஒரு 10 நாளைக்கு நீ அப்படியே கரைச்சி குடிச்சு ஆகாசிலேருந்து தேவர்கள்லாம் பார்த்த மாதிரி பீலா விட்டுன்னு சுற்றின்னு இருப்பேன். ஏன்னா உனக்கு அதில் ஒரு கிக் இருக்குது. அதனால் எல்லாருக்கிட்டையும் அதை பற்றியே பேசிக்கின்னு உட்காந்துன்னு இருப்பேன். அதனால் இதெல்லாம் ஒரு சீரியஸான விஷயம் எடுத்துக்க வேணாம். ஒரு தும்மல் வந்தால் தும்மலை எடுத்துடணும், வாந்தி வந்தால் எடுத்துடணும், பேதி வந்தால் பாத்ரூமுக்கு போகணும். அது மாதிரி வாழ்க்கை என்பது அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். உனக்கு ஒரு குடும்பம் வந்திருக்கு, ஆஃபீஸ் வந்திருக்கு, பணம் தேவைப்படுது, இந்த உலகத்தில் நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் நீ பார்த்து முடித்த பின்னால் தானாகவே மனசு அடங்கிடும். நீ சப்ரஸ் பண்ணுறேன்னு வை, அப்போ அது எஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். நீ வந்து பசி ஒரு வேலை மேலே பிஸியாக இருக்க, அப்போ உனக்கு பசி தெரியாது. மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் தூஞ்சார் கர்மமே கண்ணாயினார். இதே நீ ஒரு விரதம் இருந்து பாரு, சஷ்டிக்கு புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி அன்றைக்கி பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லாமே சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா. நீ அடக்க அது திமிரும். அதனால் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக விட்டுடணும். அதனுடைய போக்கில் அது சுற்றட்டும். செக்கு மாடு இருக்கு இல்லையா, அது கட்டி விட்ருவாங்க செக்கில், அது படிக்கு சுற்றினே இருக்கும். உனக்கு வேண்டியது என்ன, புண்ணாக்கு என்ன தானே, நீ ஏன் மாட்டை பற்றி கவலைப்படுற, அது சுற்றட்டும்.
மனசு சுற்றட்டும். உனக்கு வேண்டியது என்ன? இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகபோகங்கள், கம்ஃபர்ட்ஸ், அது தானே கிடச்சிடும். அது சுத்தனை கூட உனக்கு வேண்டியது உனக்கு கிடைக்கும். அதனால் ஜஸ்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக விட்டுடு, வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. தானாக அடங்கும். நீ ஒன்றுமே பண்ண தேவையில்லை, தானாக அடங்கும். ஒருத்தன் சாப்பிட்டுட்டு உக்காண்டிருக்கானா அவனுக்கு பசி எடுக்காதில்ல. அப்போ இந்த உலகத்தில் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் செக்ஸு, கொஞ்சம் ஒரு ஸ்கூட்ரு, காரு, ஏதோ ஒன்று, ஒரு வீடு, கொஞ்சம் பணம், எமோஷ்னலாக கொஞ்சம் விஷயங்கள். இதை தவிர எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது? ஒன்றும் தேவைப்படலாம். அது ஒரு லெவலுக்கு உனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோயேன், அப்போ தானாகவே உனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லைங்கிற எண்ணம் வந்துடும். ஸோ அதுக்கு தான் நம்ம பெரியவங்க அதை முறைப்படி நீ செய்யணுங்கிறதுக்காக உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க. அவங்களே பாலும் பழம் கொடுத்து உன்னை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேறு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் எதுக்காகனா, ஒரு மனமடக்க கல்லாருக்கு வாயன் பரபரன்னு தானாக அடங்கிட்டு போகுது. என்னப்போ அது தப்பு என்ன இருக்குது? கல்யாணம் நல்ல விஷயந்தான். அதனால் இது கன்செப்ட். உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை, எல்லாம் பகவானுக்குன்னு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் ரீசனிங் அண்ட் சீசனிங் யுவர் மைண்ட் டு லிவ் வித் காட். அந்த பாவனை தான் ரொம்ப முக்கியமே தவிர இந்த ஃபிசிக்கல் டசன் கவுண்ட் இன் ஆன்மீகம் பாத். ஃபிசிக்கலுக்கு சம்மந்தமே கிடையாது. இட் இஸ் யுவர் மைண்ட் விச் பிளேஸ் ஹேவக்ஸ். அப்போது அந்த மனசில் நீ என்ன பாவனையை வச்சுருக்கியோ அதுதான் வாழ்க்கை. அதனுடைய போக்கில் விடு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதுலேயும் சில தர்மங்கள் இருக்குது. உனக்கு சந்தோஷம் வேணுங்கிறதுக்காக மற்றவங்கள நீ துன்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். உனக்கு சந்தோஷம் வேணும், அதுக்காக மற்றவங்கள நீ ஹர்ட் பண்ணக்கூடாது, ஹார்ம் பண்ணக்கூடாது. ஆதியாம் சிவனும் அவன் ஜோதியான சத்தியுந்தான் அங்கும் இங்கும் எங்கும் உளவாகும். ஒன்றையாகின் உலகனைத்தும் சாகும். அவையன்றி ஒரு பொருளும் இல்லை, அன்றி ஒன்றுமில்லை. ஆய்ந்திடில் துயரமெல்லாம் போகும். இந்த அறிவுதான் பரம ஞானமாகும். மேற்கண்ட பாரதியின் வரிகளுக்கு நம் சுவாமிகளின் விளக்கம் கிடைக்குமா? விஷயம் இது ஒன்றும் மேட்டர். தி அனதர் திங் இஸ் எனர்ஜி. அந்த மேட்ருங்கிறது சிவன், எனர்ஜிங்கிறது சக்தி. மேட்ரு இல்லாமல் இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி இருக்குது. இது எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வருது? ஒரு கல்பாக்கம், நெய்வேலி, குந்தா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டு, இல்லை உங்கள் சோலார் பேனல்ஸு எங்கேருந்தோ வருது. அது மேட்ரு, இது எனர்ஜி. பட் எனர்ஜி இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்தில் இப்போ நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, நான் மைக்கில் பேசின்னு இருக்கேன், இங்கே ஒரு ஃபேன் ஓடுது, அதுக்கு தேவைப்படுது. இப்போது பத்ரிநாராயணான்னு ஒரு இடங்குது இல்லையா, இதில் இமாச்சல் பிரதேஷில். அங்கே நரநாராயணர்கள் 2 பேர் வந்தாங்க. ஏன் வந்தாங்க? ஒரு ஆள் இருந்தான், அவன் சகசர கவச்சன்னு பேர். சூரிய மண்டலத்திலேருந்து வந்தவன், சூரியன்கிட்டேருந்து வரம் வாங்கின்னு வந்தான். என்ன வரும்? அவனுக்கு 1000 கவச்சம் இருக்கும், ஒன்றுக்கு மேலே 1000 சொக்கான்னு வச்சுக்கோயேன். அவன் என்ன வரம் வாங்கின்னு வந்தான்? என்கிட்ட யாராவது ஒருத்தன் சண்டை போடுறதுக்கு 12 வருஷம் தவம் பண்ணணும், 12 வருஷம் எதிரில் நின்று சண்டை போடணும், அப்போ இதில் ஒரு சட்டுக்கிளியும் இப்படின்ட்டு வரம் வாங்கின்னு வந்திருக்கிறான். உலகத்தில் வந்தப்புறம் சாஸ்திர கவச்சனுக்கு புத்தி கேட்டு போய் அவன் கொஞ்சம் ராட்சசத்தனமாக நடந்துக்கிறான். தேவர்கள்லாம் போய் முறையிடுறாங்க. விஷ்ணு சொல்கிறார், சரி நான் பார்த்துக்கிறேன்னு அவர் உலகத்துக்கு வர்றார். அதுதான் நரநாராயணன்றது. நரநாராயண பர்வதம் அப்படின்னு பத்ரிகாசிரமம் கோயிலுக்கு மலை மேலே போனாக்கா ஒரு 4 மைலில் இருக்குது. அங்கே நரன் தவம் பண்ணிகிட்ருப்பான். நாராயணன் சாஸ்திர கவச்சம் கூட சண்டை போடுவார். இவர் போய் 12 வருஷம் தவத்தில் உட்காந்துக்குவார். நரன் சண்டை போடுவான். இப்படியே 999 கவசத்தை பிச்சு போட்டாங்க. இன்னும் ஒரு கவச்சம் இருக்குது. அப்போ உலகம் பிரளயம் வந்தது. பிரளயம்னா என்ன? பிரம்மனும் போய், பிரம்மா கூட அழிஞ்சு போயிடுவான், பிரம்மனும் போய் கங்காளன் கலேபரமும் எம் இறை நல் வீணை வாசிக்குமேங்கிறான் சிவபெருமான். அந்த மகாவிஷ்ணு தான் நந்தியாக வந்தாராம் அந்த பிரளய காலத்துக்காக. அவர் மேலே நின்றுக்கிட்டு வீணை வாசிக்கிறாராம். அது என்ன வீணை? மாசில் வீணை. எதுக்காக அப்படின்னா, இவ்வளோ 1000 வருஷம் ஆகியும் உருப்படாத என் பிள்ளைங்கள்லாம் இந்த ஊழி தாண்டவத்தில் எங்கிட்ட சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவர் டான்ஸ் ஆட்டின்னு உட்காந்துக்கிறாராம். ஏன்னா எல்லாரும் போயிடுறாங்க. பிரம்மனும் போய் கங்காளன் கலேபரம் எம்மிரை நல்வீணை வாசிக்குமே அந்த நிலை வருகிற போது சாஸ்திர கவச்சம், இந்த ஒரு கவச்சம் பாக்கி இருந்துச்சு இல்லையா, அவன் எங்கேருந்து வந்தான்? சூரியனுடைய உலகத்துலேருந்து வந்தான், அங்கே போட்டான். அடுத்த யுகம் வந்துச்சு, மகாபாரத காலம் வந்துச்சு. இந்த குந்தி தேவி அந்த ரிஷிக்கிட்ட வரத்தை வாங்கின்னு மந்திரம் சொன்னால் புள்ள பிறக்கிற மாதிரி போய் நின்றுக்கிட்டு சூரிய மந்திரத்தை சொன்னாலா, சூரியன் அவனுக்கு புள்ள கொடுத்துட்டு போட்டான். அவன் தான் கர்ணன். பிறக்கிற போதே அவன் கவச்சத்தோடும் குண்டலங்களோடும் பிறந்தானா. அப்போ ஒரு கவச்சம் பாக்கி இருந்துச்சா. இப்போ பாண்டவர்களுடைய அஜ்ஞாத வாச காலத்தில்
அர்ஜுனன் தான் நாராயணனாக வந்தது கிருஷ்ணர். இவங்க 2 பேரும் அந்த 12 வருஷ காலம் ஆச்சு. பழைய கணக்கில் பாக்கி இருந்துச்சு இல்லையா, அது முடிஞ்ச உடனே இவனுடைய கவச குண்டலத்தை கிருஷ்ணர் வந்து யாச்சகம் பண்ணி வாங்கிக்கிறாரு. இப்படியெல்லாங்குது. ஒன்று வந்து ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, இப்படி தான் ஆன்மீகன்றது. அதனால் நீயும் புதுசு இல்லை, நானும் புதுசு இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புகள் இருக்கிறதுனால நம்மலாம் ஒருத்தர் மீட் பண்ணுறோம். அதனால தான் வர்றீங்க. யார் வந்தாலையும் காரண காரியம் இல்லாமல் இல்லை. இவ்வளோ பெரிய உலகத்தில் எல்லாரையும் பார்க்குறதே இல்லை. ஏன் பார்க்குறோன்னா நமக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது, அதனால் நம்மலாம் வரோம். ஸோ அதனுடைய போக்குற வாழ்க்கையை விட்டுட்டே போதும். முன்னர் நம்ம திசையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடைக்கடை நம் வசத்தில் இல்லை. நாம் நினச்சிக்கிட்டும் பிறக்கிறது இல்லை. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. வாழ்க்கை என்பது நீ சாட்சி மட்டுமே. மனிதா தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது. தேவரும் அறியா பூடகம். நீ வந்து வாழ்க்கையில் ஒரு வேடிக்கை பார்க்கிறாய். சாட்சியாக உன்னுடைய சுற்றி நடக்கிற விஷயங்களெல்லாம் நீ வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற. அதுதான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது. அதனால் யாரும் புதுசு இல்லை, யாரும் பழசு இல்லை. நாமெல்லாம் கூட ஒருத்தர் எத்தனையோ பார்த்துன்னே இருக்கிறோம். அந்த மாதிரி நடக்கும். இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு சாமிக்கிட்ட போயிட்டு வந்தாங்க, கலவை சச்சிதானந்த சுவாமிகள்ன்ட்டு. அவர் மலையாராக இருந்தார். கடவுளை தேடி ஊராக அலைஞ்சின்னு இருந்தார். அப்போது திருவண்ணாமலையிலேருந்து வர்ற வழியில் டயர்டாகுதுன்னு செஞ்சிக்கோட்டைக்கு கீழே கமலக்கன்னி அம்மன் கோயில்னு ஒன்று இருந்துச்சு. அது தேசிங்கராஜன் காலத்துக்கு பின்னால் பூஜையெல்லாம் நாளடைவில் கம்மியாகி போச்சு. சும்மா ஒரு டொக்கு கோயில் மாதிரி இருந்துச்சு. அது நைட்டு தூங்கணுமே அங்கே போய் படுக்கிறார். அப்போ அங்கே இருக்கிற கமலக்கன்னி சொல்லுது, இந்த மாதிரி நான் சோறு தண்ணி எல்லாமே இங்கே கஷ்டப்பட்டுக்கிறேன், உன் உடம்புக்குள்ளே வந்துடுறேன், உனக்கு சில பவர் எல்லாம் கொடுக்குறேன், அதை வச்சு எனக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல கோயில் கட்டு அப்படின்னு இவர் உடம்புக்குள்ளே வந்துடுது. இவர் அன்னிலேருந்து எல்லாருக்கும் அருள்வாக்கு எழுதி கொடுக்குறது இப்படி ஆகுது. அப்போ இதுக்கு முன்னால் அந்த செஞ்சிக்கோட்டையில் கமலக்கண்ணியை கும்பிட்டவெல்லாம் உலகத்தில் பிறந்திருப்பான்ல. அப்போ அந்த அவேக்கனிங் ஆஃப் த ஸ்பிரிட் வர்றபோது அவங்களெல்லாம் வருவாங்க இவர்கிட்ட. இவர் அவங்களுக்கு அருள்வாக்கெல்லாம் கொடுப்பாரு. அது நடக்கும். அவன் சரி நான் கடைக்கால் போட்டுறேன், நான் செங்கல் வாங்கி கொடுத்தேன், சுண்ணம் வாங்கி கொடுத்தேன்னு எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பழைய ஆளுங்க தான். இவர் ஒரு கோயிலை கட்டிட்டு கமலக்கண்ணின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஸ்பிரிட்டை அதில் வச்சு விட்டார். கொஞ்ச நாள் மௌனமாக இருந்தார். எல்லாம் இப்போ கூட மௌனமாக தாங்கிறாரு. அதெல்லாம் எழுதி தான் காட்டுவார். அந்த மாதிரி ஒரு நம்மக்கிட்ட வந்திருக்காரு 2-3 தடவை. நம்ம பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கேம்பஸ்க்கெல்லாம் வந்திருக்காரு. ஏன் இது நடக்குது? விட்டுக்குறை தொட்டுக்குறை. இதுக்கு முன்னால் அந்த கோயிலுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கும். அவர் அங்கே போக வேண்டிய அந்த எண்ணம் வருது. அந்த அம்மா வந்து நான் உங்கள்கிட்ட வரேன், எனக்கு கோயில் கட்டுனது வராரு. அந்த பழைய ஆளுங்கள்லாம் கூட வராங்க, அவரை தேடி வராங்க. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிற போது அவங்கெல்லாம் பணம் கொடுத்துட்றாங்க. விட்டக்குறை தொட்டக்குறை அந்த கோயிலெலாம் வந்துடுது. இதுதான் ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு காரணக்காரியம் இருக்கும். அண்ட் யாரும் புதுசு கிடையாது. நான் 100 தடவை சொல்லிட்டேன். ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியாருங்களுக்கெல்லாம் ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் காரைக்குடி பக்கத்தில் பிள்ளையார்பட்டியெல்லாம் போகிற போது பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு என்ன பேர்? கோயிலூர் ஆண்டவர்னு பேர். அந்த கோயிலூர் ஆண்டவர் கோயில் எப்படி வருது? ஒரு தாய் ஒரு வடநாட்டு சாமியார் வர்ற போது தன் குழந்தையை இடுப்பில் வச்சுன்னு இருக்கான் சாமியை பார்க்குறதுக்கு. அந்த வடநாட்டு சாமியார் அந்த குழந்தையை பார்த்துட்டு, ஆண்டவர் ரொம்ப அழகாக இருக்காரே அப்படின்னாராம். அன்றிலேருந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் இவர் ஆண்டவர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சாமியார் சொன்னார் ஆண்டவர்ன்றதுனால. அந்த காலத்தில் காரைக்குடியில் ஸ்கூல் கிடையாது, மதுரையில் தான் ஸ்கூல். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, தினப்பள்ளிக்கூடம்னு பேர். தலைக்கு மொட்டை அடித்து காதில் கடுக்கனெல்லாம் போட்டு நாதஸ்வரம் வச்சு அங்கேருந்து கூட்டின்னு போய் ஐயர் வீட்டில் விட்டுருவாங்க. அந்த வாத்தியார் வீட்டில் கணக்கு பிள்ளை மாதிரி இருங்கவங்க தான் அந்த காலத்தில் வாத்தியாருங்க. அவங்க வீட்டில் விட்டுருவாங்க. இவங்களே அரிசி பருப்பெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. அதெல்லாம் மாதிரி. அப்போ அந்த வாத்தியாரம்மா சொன்னாலாம், அப்பா நீ வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிற இல்லையா, அப்போது எனக்கு வந்து அங்கேருந்து ஒரு மயில் கொண்டாந்து கொடுக்குறியா, அவங்க ஊர் பக்கம் நிறைய மயில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு என்னன்னு ஒரு மயில் தேடி போகிறாரு. இந்த கோயிலூர் போகிறாரு. போகிற போது கொஞ்சம் டயர்டாகுதுன்னு ஒரு மரத்தடியில் படுத்துக்கிறாரு. படுத்தா இவர் கனவுக்குள்ளே கனவு வருது. ஏன்னா ஒரு ராஜா இவரை மாதிரியே படுத்துன்னு இருக்கான். அவன் மேலே ஒரு புலிப்பாய் வருது. இவன் கத்தி இப்படி தூக்க போகிற போது அவருக்கு முழிப்பு வந்தது. அப்போ நம்ம சாமி இருக்கிற ஆண்டவர் அவருக்கும் முழிப்பு வருது. பார்த்தாக்கா அங்கே ஒரு கத்திக்குது. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது போல இருக்குதுன்னு அந்த இடத்த தோன்றுறாங்க. தோன்னா அங்கே தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற அந்த கோயிலூர் ஆண்டவர் கோயில். இப்போ பெரிய ஏரி இருக்கும். ஒரு தமிழ் வேத பாடசாலைன்னு நடத்துகிறாங்க. அந்த நாட்டுக்கோட்டைக்காரங்கெல்லாம் சேர்ந்து அமெரிக்காவில் கூட கோயிலூர் ஆண்டவர் ஒரு கோயில் கட்டி போட்டாங்க. இப்போ ஏன் அந்த மாதிரி நடக்குது?
இந்த ஆண்டவராக இந்த பிரிவில் வந்திருக்கிறவர் தான் அந்த ராஜா. கொற்றவாள் அரசனாக இருந்தவன் அவன் தான். இப்போ திருப்பியும் அதே மாதிரி நடக்குது. அதே மாதிரி ஒரு சோழ ராஜன், அவன் பேர் வளவன், குதிரை மேலே வந்துட்டுருக்கான். ஒரு மரம், ஒத்த மரம் நிற்கிது, அது மேலே ஒரு கிளி வேத மந்திரம்னு சொல்லி நிற்குது. என்னடா அது ஃபுல்லாக மைதானம் மாட்டேங்குது, இதில் ஒரு ஒத்த மரத்து மேலே கிளி ஏதோ மந்திரம் சொல்லுதுன்னு எங்கே தோண்டுங்கன்றான். அவங்க தோன்றுறாங்க. தோண்டினாக்கா அந்த இடத்துல இன்றைக்கி நீ பார்க்குறதில்ல ஸ்ரீரங்கநாதர் கோயில், இந்த தெருலேருந்து 3 தெரு தாண்டி அவ்வளோ பெரிய கோயில் இல்லை, அது மண்ணுக்கு அடியில் போயிருந்தது. ஒரு சாபம். அதனால் மணல் மூடி பழைய காலத்தில் இருந்த ஒரு கோயில் அப்படியே அழிஞ்சு போகுது. அப்போ அந்த ராஜா யார்? வளவன். கிளி சொல்லி அவன் அந்த கோயிலை தோண்டி எடுத்ததுனால அவன் பேர் பின்னால் கிளி வளவன் வந்துச்சு. அப்போ நீ பார்க்குற ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் இப்படி தான் வந்துச்சு. இப்படி அதிசயமாக இருக்குது. அதே மாதிரி பழைய பிரைம் மினிஸ்டர் விபி சந்திரசேகர் இருந்தார் இல்லையா, அந்த ஆளுக்கு ஒரு ஜோசியக்காரன் தான், அவன் பேர் ராகவேந்தர் ராவ். அவன் சொன்னான், இதுக்கு முன்னால் திருவக்கரை வக்கரகாளி கோயிலுக்கும் உனக்கும் சம்பந்தங்குது, நீ அந்த கோயிலுக்கு போனியானா நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேனா. அவனை சப்போர்ட் பண்ணாலே மொத்தம் தான். இந்தியன் பார்லிமெண்ட்டில் 540 பேர் இருக்கிறாங்க. எப்படிடா பிரைம் மினிஸ்டர் ஆகுதுன்னு வந்தான். திருவக்கரைக்கு வந்துட்டு போனோடனே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சு வந்தது, அவன் ஆகிவிட்டான். அப்புறம் அந்த ராகவேந்திரா சொன்னார், உனக்கு எதிரிகள் தொல்லையெல்லாம் எல்லாருக்குன்னா ஆஞ்சநேயர் கோயில் கட்டணும் அப்படின்னு அவர் வசூல் பண்ணி இன்றைக்கி நங்கநல்லூர் இருக்குது இல்லையா, உயரமான ஆஞ்சநேயர் கோயில், அதை கட்டுறாரு. இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ ஒரு மீட்டிங் போடுவாங்க சித்தர்கள்லாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயில் வருது, இதுக்குள்ளே யார் போஸ்டிங்கு போகிறீங்கன்னு வாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல பாழடைஞ்சு போய் இருக்கிற சிவன் கோயிலோ இல்லை ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் கோயிலோ ஏதோ ஒன்று இருக்கும் உலகத்தில். அந்த மாதிரி வடநாட்டில் மலை மேலே பழைய காலத்து சிவன் கோயில் ஒன்று இருந்துச்சு. அது பூஜைலாம் இல்லாமல் இருந்துச்சு. அங்கே இருக்கிற சிவனுடைய எனர்ஜி தான் உங்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணும்போது இறங்கிடுச்சு. நான் எல்லா இடத்துக்கும் போக முடியும் என்னால். அப்படி போகிற போது அந்த வடநாட்டு சிவன் கோயிலில் எங்கே காணமே சாமின்ற சொன்னாங்க, இதுதான் நங்கநல்லூரில் இருக்குது அப்படின்றாங்க. இப்படி தான் ஒவ்வொன்றா ரகசியம் தெரியும். பைபிளில் வரும், வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. எல்லா சீக்கிரட்டும் எல்லாருக்கும் தெரியாது, யாருக்காவது தெரியும். தகுதி உடையவனவனும் அவனுக்கு எல்லாம் பிரகாசப்படுத்தப்படும். விளக்கை ஏற்றியவனவனும் மேஜையின் மேல் வைப்பான் என்று மேஜையின் அடியில் ஒழித்து வைப்பதில்லைன்னு. ஸோ யூ ஆர் டிசர்விங். உனக்கு அந்த சீக்கிரட்லாம் புறப்படும். இப்படி தான் நாங்கள்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறோம், எந்த இடத்துல எங்கே இருக்குது என்ன இல்லை, இதெல்லாம் இப்படி தான் கண்டுபிடிக்கிறது. ஸோ பலவிதமான கோயில்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரீவைண்டு ரீப்ளே ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு இருக்கும். அந்த கோயில் பிரఖ్యాதி ஆகிருக்கும். அதுக்கு முன்பிறவிகளில் அந்த கோயிலுக்கு யார் கனெக்டடாக இருந்தாங்களோ அவங்களுக்கே அந்த பாக்கியம் திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ ரத்தனகிரியில் ஒரு கோயில், வாலமுருகன் அடிமை இருக்கார், ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துக்குது, ரத்தனகிரி முருகன் கோயில். அருணகிரிநாதர் கூட அந்த கோயிலை பற்றியெல்லாம் பாடியிருக்கிறாரு. திருத்தணியை விட ரத்தனகிரிக்கு நிறைய பூஜை காவடியெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் செய்வினை பண்ணிட்டாங்க. அதனால் அந்த கோயில் அப்படியே வீக் ஆகிப்போச்சு. கடைசியில் 8 அடிக்கு 8 அடி ஒரு சுண்ணாம்பு கோயில் மாதிரி ஆகிப்போச்சு அது. ஆனால் ஏற்கனவே ஃபேமஸாக இருந்த கோயில் தான். அருணகிரியை பாடியிருக்காருனாக்கா 800-900 வருஷத்துக்கு முன்னே பழமையான கோயில். நம்ம திருவள்ளத்தில் ஒரு மோனகுரு சாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கேழ்வரு கூழ் தான் குடிப்பார், கோணி பைய கோமணமாக கட்டின்னு உட்காந்துருப்பார், ஒரு மரப்பலகை மேலே படுத்துக்குவார். அவர்கிட்ட ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, சாமி நீங்கள் இந்த எங்கள் ஊர் கோயில் எடுத்து காட்டணும்னு. அவர் சொல்கிறாரு, நான் படிக்கட்டு போட்டு கொடுத்துட்றேன், ஏன்னா மலை மேலே ஜனங்க ஏறத்துக்கு கஷ்டப்படுறாங்க, முதல்ல படிக்கட்டு போடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் ஊர்லேயே யாருக்காவது அந்த பவர் இருக்கும் எடுத்து கட்டுவாங்கன்னு. ஸோ இவர் அந்த படிக்கட்டெலாம் போட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் கந்தசாமியில் யாருன்னு சொல்லிட்டு அந்த கிராம மணிகார், அதாவது அந்த இன்றைக்கி இருக்கிற ரத்தனகிரி கோயிலேருந்து 4 கிலோமீட்டர் போனால் கீழ்மின்னல்னு ஒரு ஊர், அந்த ஊர் மணிகாரர். ஸோ அவருக்கு இந்த சாமியார் சொல்கிறார், நீயும் உன்னுடைய 2 பசங்களில் யாரோ ஒருத்தர் எடுத்து இந்த கோயிலை கட்ட போகிறீங்க அப்படின்னாரு. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை சாமியார். அங்கே அந்த ஃபேமிலியில் சச்சிதானந்தம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஆற்காடு வீராசாமி கூட வேலூரில் கலர்க்காக இருந்த ஒரு சாமியார், சச்சிதானந்தன் பேர் அவருக்கும். அவர் பஸ்ஸுக்காக வந்து நிற்கிறாரு, பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டார். அதனால் அடுத்த பஸ்ஸு இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான். இப்போல்லாம் 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போகுது.
அந்த காலத்தில் 1 மணி நேரம் ஆகும், டைம் பாஸ் பண்ணோம். திருப்பியும் 4 கிலோமீட்டர் எதுக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டு மேலே ஏறி மேலே போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட, ஐயரே கொஞ்சம் கற்பூரம் காட்டியா அப்படிங்கிறாரு. முதல்ல கற்பூரம் இல்லைங்களேன்றாரு. இவர் சரி திரி ஏற்றியாவது காட்டுன்றார். இவர் எண்ணெய் கூட இல்லைங்களேன்றார். இவர் அவனுக்கே ஒன்றும் இல்லாத கடவுள் எனக்கு என்ன கொடுக்க போகிறான் அப்படின்றாரு. அந்த நேரத்தில் அந்த முருகன் கையில் இருக்கிற வேல் அசைஞ்ச மாதிரி, சுண்ணாம்பு கோயில் 8 அடிக்கு 8 அடி, பழைய காலத்து சிலை வள்ளி தேவையானோடு இருந்துச்சு. அப்போ அந்த கை அசைஞ்ச மாதிரி ஒரு ஆண் கத்தி அப்படியே போய் முருகன் மேலே விழுந்துட்டார். ஐயருக்கு அந்த காட்சி பார்த்து பயம் ஆகிப்போச்சு. இவர் என்ன பண்ணார், தான் போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் தூக்கி போட்டு முருகன் மேலே இருந்து ஒரு துண்டை கோமணமாக கட்டிக்கின்னுட்டு அப்படியே முறைச்சி பார்த்துன்னுட்டு உக்காண்டார். இவர் ஊருக்குள்ளே போய் சச்சிதானத்துக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்ட்டார். அவங்க அப்பா அம்மா வண்டி கட்டின்னு வராங்க இவரை பார்க்கறதுக்கு. வர்ற வழியில் அந்த வண்டி கொடை சாஞ்சிருது. மேலே வந்த உடனே இவர் கறி எடுத்து எழுதுறார், நீங்கள் வந்த வண்டி கொடை சாய்ந்தது அப்படின்னு எழுதுறார். அப்போது அவங்களுக்கு இவனுக்கு ஏதோ வந்துக்குது பவர், இல்லைன்னா இங்கே உட்காந்துன்னு எப்படி அங்கே வண்டி கொடை சாய்ஞ்சதெல்லாம் இவன் கரெக்டாக சொல்கிறான்ட்டு, வாப்பா வீட்டுக்கு போகலான்னு அவங்க அப்பா கூப்பிட்றாரு, வரமாட்டேன்றாரு. சரின்னா அவங்க அப்பா வீட்லேருந்து சாப்பாடு கொண்டாந்து நைட்டில் அந்த பாறை கல் மேலே அந்த குட்டி கோயில் முன்னால் படுத்துக்கிறது ராத்திரியில். இப்படி தான் இருந்துன்னு இருக்காங்க. இவர் அப்பாவை துவச்சி விட்றாரு, நீ போயிடுமேன்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சாமி ஜனங்கள்லாம் வர்றாங்கல்ல, அவங்க கொண்டாந்த தயிர் சாதம் புளி சாதம் இதெல்லாம் இருக்கும். இவர் போய் அவங்ககிட்ட பிடிங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறார். அப்போ திருவள்ளம் சாமி வந்து இப்படிலாம் பண்ணாத, அங்கே ஏன்னா ஹோட்டலில் இருக்கும், அங்கே ஆர்டர் கொடுத்து நீ சாப்பிட்டுக்கோ, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்து அதை சாப்பிட ஆரம்பித்தார். அங்கே உட்காந்துப்பார். ஜனங்கள்லாம் போவாங்க. 2 ரூபா அந்த காலத்தில் 2 ரூபா நீ அந்த தட்டில் வச்சு ஒரு சீட்டி எழுதி விடணும். இவர் அந்த சீட்டை பார்ப்பார், முருகனை பார்ப்பார், ஒன்றை பார்ப்பார். இந்த பல்லி சத்தம் போடுதில்ல, அந்த மாதிரி நாக்கில் சத்தம் போட்டு இருக்கிறதுன்னு எழுதி உங்கள் கையில் விபூதியோடு வேப்பிலை விபூதி அதை கொடுப்பாரு. அது மாதிரி ஜனங்களுக்கு நடக்கிற போது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி பாலாபிஷேகம் செய்ய 11 ரூபாய் காணிக்கை செலுத்து, இந்த மாதிரி எழுதி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஜனம் கொடுத்து கொஞ்சமாக கோயில் கட்டி இன்றைக்கி பெரிய கல் கோயில் கட்டிட்டார். ஒரு ஆஸ்பத்திரி கட்டிட்டார், 25 பெட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் 1000 பசங்க படிக்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று கட்டிக்கிறாரு. ஒரு 6 முக தெப்பக்குளம் வச்சு அந்த 6 மூலையில் 6 முருகன் கோயில் சிலைகள் எல்லாம் வச்சுருக்கிறாரு. எல்லாம் பண்ணிட்டார். அப்போது 1968 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இவ்வளவும் பண்ணி வச்சுருக்காரு. நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு கோயிலை. ஏன் அந்த மாதிரி நடக்குது? அவன் இந்த குடும்பத்தில் யாருக்கும் அந்த கோயிலில் பழைய கனெக்ஷன் இருக்கும். அதனால் நீயும் உன் பிள்ளையில் யாரோ ஒருத்தன் எடுத்து கட்டுவான்னு சாமி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவருக்கு அமைஞ்சது. இன்றைக்கும் நல்லா தான் கோயிலை மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு பழைய கணக்கு இருக்கும். உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து அப்படிங்கிற மாதிரி பார்த்ததே பார்த்துக்கிட்டு, போட்ட ட்ரெஸ்ஸே திருப்பி போட்டுக்கிட்டு, சாப்பிட்ட சாப்பாட்டே திருப்பி சாப்பிட்டுக்கிட்டு, கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற ஆயுசை நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஏதோ ஒரு எண்ணம் இருந்தால் அந்த எண்ணம் எண்ணியாங்க எதுவர் எண்ணிய திண்ணியராக பெறின் வேண்டியாங்க இதழால் தவம் யாண்டும் இழப்படும். அதனால் நீ தவம் செய், உன் சங்கல்பம் உண்மையாக இருந்தால் நீ பண்ணலன்னா என்ன, இன்னும் யாராவது எடுத்து பண்ணுவாங்க. Question from Neeraja Jayaraman. Does the worship of the Durga form of deities help in bring about a faster inner transformation in the sadhaka? எல்லாம் ஒரே கடவுள் தான். ஏகன் அநேகன், ஏக் அநேக். ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமும். இப்போ தண்ணி இருக்குது, அது நான் தண்ணீர்னு சொல்கிறேன். நீ தெலுங்குக்காரனாக இருந்தால் நீல்லுன்னுவேன், கர்நாடகாக்காரன் நீரு அப்படின்வான், அண்டு பானின்னு சொல்லுவான் வடநாட்டுக்காரன். எல்லாம் அதே தான். இந்த பாஷையே உனக்கு வேணான்னா பேசாமல் இப்படின்னு. உனக்கு அதிர்ஷ்டம் தான் விஸ்கி வரும், இல்லை தண்ணி வரும். யார் என்ன புரிஞ்சுக்கிறானோ அதுதான். அதனால் 2வது விஷயம் உலகத்தில் இல்லை. ஒரு கடவுளை மதர் ஃபார்மேட்டில் பார்க்கணுன்னு நினச்சா அம்பாள் உபாசனை, அப்பாவை பார்க்கணுன்னு சொன்னால் சிவன், ஃப்ரெண்டாக பார்க்கணுன்னாக்கா கிருஷ்ணர், ஒரு குருவாக பார்க்கணுன்னா முருகர். இது மாதிரி உனக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி. லோகோ பின்ன ருசி எல்லாமே பாயசம்தான்.
பாயசத்தில் என்ன இருக்கும்? பால், கொஞ்சம் ஏலக்காய், திராட்சை, முந்திரி பருப்பு, சர்க்கரை. இது காமன் எல்லாத்துலேயும். பால் டெஃபினட்டு. அதில் அரிசி போட்டால் அரிசி பாயசம், அதுக்கப்புறம் சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம், ரவை பாயசம். எல்லாம் வேறு வேறு பாயசம் மாதிரி தெரியும், ஆனால் அதே தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரே கடவுள் தான். உனக்கு எந்த ஃபார்மேட்டு பிடிக்குதோ, அப்பாவா, அம்மாவா, ஃப்ரெண்டா, இல்லை ஒரு மதர் பாவனையில் பார்க்கணுமா, அந்த மாதிரி நீ எந்த கடவுளை வேணாலும் கும்பிட்டுக்கலாம். நீ எந்த கடவுளை கும்பிட்டாலையும் அதில் எந்த குறையும் இல்லை. அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். இனி எந்த கடவுளை கும்பிட்டாலும் அதில் எந்த குறையும் இல்லை. அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே அப்படின்றார். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஐக்கியூ லெவல் இருக்குது. அந்த வழியில் அவங்க போய் அடையிறாங்க. இப்போ சில பேருக்கு புளியாரை பிடிக்குது, அந்த யானையெல்லாம் வச்சுக்கிட்டு தொப்பை போட்டுக்கிட்டு அப்படி நிற்கிற போது ஒரு குழந்தைத்தனமான சந்தோஷம் கிடைக்கிறவங்க புளியாரை கேட்டே பிடிச்சிக்கிறாங்க. சில பேர் இந்த இதெல்லாம் ராமாயணம் சீரியஸ் எல்லாம் எதுக்கு மங்கி எல்லாம் வருது, அதில் ஆஞ்சநேயர்லாம் வராங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆஞ்சநேயர் ஃபார்மில் இருக்கிற கடவுளை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. சிங்கம் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. எல்லாம் வேறு வேறு தானே. ஆனால் உன்னுடைய பாவனை தான் ரொம்ப முக்கியம். பத்மபாதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒத்த காலில் நின்றுக்கிட்டு தன்னை சுற்றி அக்னி இது வச்சுட்டு இப்படி ஸோ அந்த காட்டு வழியாக ஒரு மாடு மேய்க்கிற பையன் போகிறான். அவனுக்கு சாமி பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சாமி என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிற அப்படின்னு. இதெல்லாம் அவனுக்கு தெரியாது, போடா அப்படின்றார். சொல்லுங்கள் சாமி அப்படின்னா, நான் ஒரு சாமிக்காக இதெல்லாம் பண்ணுறேன்டா அப்படின்னு. நீ தேடுற சாமி எப்படிக்கும்ன்றான். சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்புன்னாரு. நான் காட்டுக்குள்ளே தான் போகிறேன் சாமி, கச்சா கூட்டம் வந்துடுறான்னா. அவ்வளோ அப்பாவி. போகிற வழியெல்லாம் இவன் சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்பு, சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்பு போயின்னுக்கிறான். பார்த்தார் சாமி, இவனுக்கு சம்மந்தமே இல்லை, இவன் நம்மளை இவ்வளோ உருகி உருகி தேடுறான்ட்டு ஒரு மரத்தடில் வந்து படுத்துக்கிறாரு நரசிம்மர். இவன் கட்சின்னு கையிலெல்லாம் போட்டு அதை ஈத்துன்னு வந்து நேராக, ஐயோ வந்துட்டியா நரசிம்மா நரசிம்மன்றார். அவர் நரசிம்மர் சொன்னாரான், உன் மூஞ்சிக்கு நான் வரலடா, எந்த சம்பந்தமும் இல்லாத இந்த பையன் நீ கஷ்டப்படுறத பார்த்து என்னை கூப்பிட்டானா அவன் அன்பு கட்டுப்பட்டு வந்துக்கிற அப்படின்னாரான். அதனால் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை. கடவுளுங்கிறவன் உன்னுடைய மந்திரத்துக்கு இதுக்கெல்லாம் மாற்ற ஆள் கிடையாது. ஒரு நிஜமான அன்பு இருந்தால் உனக்கு கடவுள் கிடைப்பார். பெரிய கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள்ங்கிற மாதிரி நகி நகி லட்சதி டுக்குருங்காரனே. நீ படிக்கிற மந்திரம் கிராமரு இதெல்லாம் உதவும் அது கடவுள் அடையிறதுக்கு. அன்புனால கடவுள் அடையலாம். அப்போ அந்த அன்புங்கிறது அவ்வளோ ஈஸியாக வராது இல்லையா. இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே முழுக்க முழுக்க உங்களால் அன்பாக இருக்க முடியல இல்லையா. ஒரு காரியவாதம் இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி உங்கள் ஹஸ்பண்டோ மனைவியோ குழந்தைங்களோ எல்லாம் இருந்தாக்கா உங்களுக்கு அவங்கக்கிட்ட லவ்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா அவங்கள பார்த்தா உங்களுக்கு சிரிச்சிட்டுன்னு வருது, உருப்படாத இருக்கானுங்களே நான் எங்கன்ற மாதிரி. அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நம்முடைய ரிலேஷன்ஷிப்லலாம். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத ஒரு உறவு இருக்குது இல்லையா, அதுதான் ஹையஸ்ட்ன்றது. அது எல்லாருக்கும் வந்துடுமா நீ சொல்லி பார்க்கலாம். அப்படி வந்ததுன்னா அதுதான் ஹையஸ்ட். அண்ட் அவ்வளோ ஈஸியாக வராது. Between two people equally eager to progress spiritually, does the person choosing to focus on just one form of God have an advantage over the other who is not able to fix or limit his worship to one God form, as he puts various God forms on an equal pedestal? ஆமாம். இப்போ ஒரு 2 கல்லுக்குது, சிக்கமுக்கி கல், அதை தேய்ச்சினே இருந்தால் நெருப்பு வரப்போகுது. அப்போ கடவுளுங்கிறது கூட ஒரு எண்ணம். மனுஷா அப்படின்னா திங்கிங் மிஷின் அர்த்தம். நீ ஒரே விஷயத்தை போட்டு மைண்டில் உருட்டினே இருக்கிற போது அந்த தாட் மெட்டீரியலைஸ் ஆகுது. அப்போது நீ எத்தனையோ ஃபார்ம் ஆஃப் இது பிடிக்கிறத விட முதல்ல ஒரு ஃபார்மை பிடி. அந்த ஒரு ஃபார்ம் வந்து உனக்கு ஏகாகிரமாக ஒரே கான்சன்ட்ரேஷனில் தேடுற போது ஈஸியாக கிடச்சிடும். அப்படி உன்னுடைய மைண்டு படியே லாஜிக்காக வேறு ஒரு கடவுளுக்குறாருன்னு வச்சுக்கோ. நீ எந்த கடவுளை பிடிச்சிருக்கியோ அவர் உன்னை அந்த கடவுள்கிட்ட இல்லை அந்த கடவுளுடைய ஃபார்ம் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். அதனால் நீ கிராம தேவதைன்னு நினைக்க வேண்டாம், குல தேவதைன்னு நினைக்க வேணாம், கிருஷ்ணர் ராமர் இயேசு புத்தன்னு நினைக்க வேணாம். உனக்கு எது பிடிக்குதோ அந்த ஒன்றுத்தை முதல்ல பிடி, அதை வச்சுக்கிட்டு நீ போகலாம். இப்போ உனக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கிறாரு. நார்மலாக உனக்கு என்ன மூக்கில் சளி 2 நாளைக்கு வாந்தி பேதி இந்த மாதிரி சின்ன சின்ன வியாதி தான் வரப்போகுது. ஃபேமிலி டாக்டர் இதுக்கெல்லாம் போகிறோம். உனக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டிக்குதுன்னா
அப்போ உங்கள் ஃபேமிலி டாக்டரு அவரே வந்து ஏதாவது நல்லா பெரிய டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் எனக்கு 30 வருஷமாக வேண்டிய பேஷண்ட்டு அப்படின்னு அவரே உனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணுற வரைக்கும் கூட இருந்துட்டு கொஞ்சம் ரேட்டெல்லாம் பேசி கம்மி பண்ணி கொடுத்துட்டு கூட்டின்னு வந்துடுவார். அதனால் நீ முதல்ல வந்து ஒரு கடவுளை பிடி, அதான் உன் ஃபேமிலி டேட்டி இல்லை ஃபேமிலி டாக்டரு. உனக்கு அதுக்கு மேலே ஏதாவது வேணுன்னா அவங்க கூட்டின்னு போவாங்க. நீ இதுக்காக ஊரில் இருக்கிற எல்லா டாக்டருக்கு பின்னாலையும் அலைஞ்சின்னு உட்காந்துன்னு இருப்பேன் இல்லையா? மெட்ராஸ் சிட்டியில் கேளம்பாக்கத்து ஏரியாலே 20 டாக்டர் இருப்பாங்க. நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அலைஞ்சினே இருக்க வேண்டியதான் டாக்டர்கிட்ட. உனக்கு ஒரு வியாதி, அதுக்கு முதல்ல ஒரு டாக்டரை பிடியா, அது க்யூர் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த வியாதி வர்ற போது த்ரோட்டா, ஐயா, இயரா, அதுக்கேற்ற மாதிரி போகலாம். Did your childhood and school going year experiences help to prepare and refine your character? If so, in what ways? நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரு, எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சரு. அவரே ஆரம்பித்து வச்ச ஸ்கூல் ஒன்று எங்கள் ஊரில் இருந்துச்சு. அந்த காலத்தில் பணக்காரங்களாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே சொந்தமாக ஒரு ஸ்கூல் கட்டுவாங்க. அதுக்கு எய்டட் ஸ்கூல்னு பேர். எங்கள் அப்பா ஒரு காலத்தில் ரொம்ப பணக்காரராக இருந்தார். அவருக்கு 2 சினிமா கொட்டை இருந்துச்சு. டூரிங் கொட்டாயின்னுவாங்க, ஓலக்கோட்டையில். அது மணிமீரா டூரிங் டாக்கீஸு, ராஜகுமாரி டூரிங் டாக்கீஸுன்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஜவுளி கடை, ரேஷன் கடை, இது மாதிரிலாம் பிஸ்னஸ் எல்லாம் முதல்ல பண்ணிக்கின்னு இருந்தார். கூட இந்த பார்ட்னருங்க, இந்த எங்கள் ஊரில் இருக்கிற கோம்டி செட்டியாருன்னுவாங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் பெரிய ஏமாற்றிட்டாங்க. அது எல்லாத்தையும் இவர் கட்டுற மாதிரி வந்துச்சு. அவர் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சி எங்கள் ஊர்லேருந்து 4 மைல் தள்ளி ஒரு எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே போய் அதை தொட்டு சாகணும்னு போனார். அப்போது கீழே விழுந்துட்டார். யாரோ தள்ளின மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் வந்துக்குது, இல்லை ஷாக்கில் விழுந்துட்டாரோ தெரியாது. யாரோ பார்த்து வீட்டில் கொண்டாந்து விட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணார், எல்லாத்தையும் விற்றார். கம்ப்ளீட்டாக விற்றுட்டு அவர் எந்த ஸ்கூலில் ஆரம்பித்தாரோ அதே ஸ்கூலில் அவரே வாத்தியார் ஆகிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆனார். அது காரணம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் ஜமீன்தார் குடும்பம் மாதிரி இருந்தோமா. அப்போது எங்கள் வீட்டில் மயில், மான் எல்லாம் இருந்துச்சான். இப்போ யாரோ ஒருத்தர் மயில் யார் கண்ணியோ குத்திச்சுன்னா அந்த மயிலை கொண்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் வரிசையாக துர்மரணங்கள் நடந்துன்னே இருக்கும். யாரோ வந்து கிணத்துல விடுவாங்க, யாரோ போய் ரயில் தண்டவாள திருந்துறாங்க. அந்த மயிலை கொண்டதுலேருந்து இந்த மாரிலாம் ஆரம்பித்து போச்சோம். அதனால் அந்த இதில் இவருக்கும் அந்த ப்ராப்ளம். எங்கள் சின்ன தாத்தா ஒருத்தர் இருந்திருக்கார். அந்த காலத்துலேயே அவர் கிராஜுவேட்டு. அந்த காலத்துலலாம் துட்டு கிடையாதான், கோல்டு இல்லை, அது இவள் எடுத்து கொடுத்தா தான் ஃபீஸு. அந்த மாதிரிலாம் படித்தவங்க அவங்கெல்லாம். கடைசியில் அவரும் வந்து திருவண்ணாமலைக்கு போனபோது இறந்துட்டார். அதனால் குடும்பம் எல்லா பணம் போச்சா, நடிச்சு போயிட்டாங்களா. ஒரு ஸ்கூலில் டீச்சரானாரா. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 70-80 கிராமங்களுக்கு புரோகிதம் பண்ணுவார். அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நிலத்தில் வர்ற அரிசி, பருப்பு, உப்பு, காய்கறி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போடுவாங்க. அதுதான் அந்த ஊர் பழக்கம். அந்த அத்தனை ஊருங்களுக்கும் முதல் இவங்க தான் இருந்தாங்க. அதனால் எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. அதனால் மாடு எல்லாம் வரும். ஸோ பால் கிடைக்கும், தயிரெல்லாம் கிடைக்கும், அரிசி, பருப்பு, உப்பெல்லாம் கிடச்சிடும். ஒரு வாத்தியார் வேலை செய்திருந்தார். நாங்கள் 3 பிரதர்ஸு, 3 சிஸ்டர்ஸு, அப்பா அம்மா 8 பேர் சாப்பிட்ணும். ஏதோ ஒரு வகையில் எல்லாம் ஓடின்னு தான் இருந்துச்சு. என்ன கோயம்புத்தூரில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பெருநாயக்கம்பாளையத்தில் சேர்த்தாங்க. நான் ஃப்ரீயாக தான் படித்தேன். அங்கே வந்து 8, 9, 10 எஸ்எஸ்எல்சி அந்த காலத்துலலாம் ஃப்ரீயாக படித்தேன். அங்கே வந்து என்னை ரொம்ப பிடிக்கும். அதை நடத்தி இந்த அவினாசிலிங்க செட்டியார்னு பழைய கல்வி மந்திரி 1934 அவர் கல்வி மந்திரியாக இருந்தார். அதனால் என்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே தான் நான் படித்தேன். அது முடிச்சுட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிட்டு 750 ரூபா. அதை எடுத்துன்னுட்டு இஸ்லாமியா காலேஜில் வந்து சேர்ந்தேன். நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். படிச்சுட்டு 1968 மெட்ராஸுக்கு 10 ரூபா கையில் எடுத்துன்னு வந்து இறங்கினேன் பிராட்வே பஸ் ஸ்டாண்டில். எனக்கு யாருமே தெரியாது. பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கடை நம்பர் 1, 2, 3 அப்படின்னு போனேன். 3/95 பிராட்வே வந்தபோது எனக்கு வேலை கிடச்சிச்சு. 250 ரூபா சம்பளம். அங்கே இருந்த ஒரு சேட்டு இருந்தான். அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு மெட்ராஸில் யாருமே தெரியாதுன்னு, இங்கேயே தங்கிக்கோன்னா. ஸோ அங்கேயே ஒரு நார்த் இந்தியன் பசங்க 2 பேர் இருந்தாங்க, சாதுராம் மிஸ்ரா, ராமானந்த் பாண்டேன்னு. அவனுங்க ஒரு ரொட்டி தட்டி விடுவாங்க, எனக்கும் ரொட்டி தட்டி கொடுப்பாங்க. அவங்களுக்கு நான் பே பண்ணிவிட்டு அங்கேயே தங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்தில் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அதெல்லாம் வேறு கதை. அது மாதிரி ஒரு செல்ஃப் மேட் மேன் அப்படின்வாங்க. அதாவது சொந்தமாக வாழ்க்கையில் அடிப்பட்டு மிதிப்பட்டு வந்தால் தான். அதனால் எனக்கு எதுவுமே வந்து என்னை பாதிக்கிறது இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ரொம்ப வசதியும் பார்த்தேன் பிற்காலத்தில்.
அதுக்கு முன்னால் எந்த வசதியும் இல்லாத ஒரு வாழ்க்கையும் பார்த்துட்டோம் நம்ம. சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த காலத்தில் எங்கே வசதியெல்லாம் இருக்கும். இந்த அடி ரசம் இல்லை, அதை பழைய சாத்தில் போட்டு பிசைஞ்சு எல்லாருக்கும் கையில் தான் வைப்பாங்க. அதான் நாஷ்டா எங்களுக்கெல்லாம். அப்படி சின்ன சின்ன வயசு இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம் நம்ம. அண்டு அதெல்லாம் நல்லது தான் ஒரு வகையில். இந்த சுகபோகங்களை வளர்ந்தவங்களுக்கு தெனாவட்டு திமிரு ரொம்ப இருக்கும். உலக கஷ்டத்தை தெரிஞ்சு வளர்கிறாங்க இல்லையா, அவங்க என்றைக்குமே காமன் கம்போஸ்டாக இருப்பாங்க. அவங்க அதுலேயும் சந்தோஷப்பட மாட்டாங்க, இல்லாத நேரத்தில் துக்கப்பட மாட்டாங்க. இப்படி தான் எல்லாம் இருந்தது. நான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் போயிட்டே இருக்கேன். கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். ம் துறவு நெறி அருள் நெறி என்றால் என்ன? துறவு நெறிகளை தன் வாழ்வில் முழுமையாக கடைபிடித்து வாழும் ஒரு மனிதன் அருள் நிலையை நோக்கி பயணப்படுகிறான் என்று நம்மால் சொல்ல முடியுமா? துறவு ஆன்மீக ரீதியில் ஒரு சாதகனுக்கு அன்பு அருள் என்ற இந்த இரண்டு நிலைகளையும் இறுதியில் கொண்டு வந்து சேர்க்குமா? துறவார் துறந்தார் போல் நடிப்பார், வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாளர் இல்லை. நிறைய துறவிகள் 199 பேர் திறந்த மாதிரி ஆக்டிங் தாங்குது. தாடி தாங்குது, அவங்கள்ட்ட ஜடாமுடி தாங்குது, காவி குச்சியெல்லாம் வச்சுன்னுக்கிறானுங்க, வாத்து வாட்டுற குச்சி. அவனும் நிஜமாக திறக்கலை. அவன் நீங்களாவது ஒரு ஆஃபீஸுக்கு போய் குடும்பத்தில் இருந்து நல்லது கெட்டது தான் பார்க்குறீங்க. அப்போ துறவார் துறந்தார் போல் நடிப்பார், வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாளர். அந்த மாதிரி தேவைப்படாது. அப்போ மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடு. நீ மொட்டையும் போடாத, தாடியும் வளர்க்காத, உலகத்தில் எதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்காங்களோ பெரியவங்க அதெல்லாம் விட்டுடு. அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் போகிறோம். இன்றைக்கி நம்ம ஊரோட வடநாட்டில் ரொம்ப ஜாஸ்தி இந்த சாமியார் வேஷம் கட்டுறவன், வேலை இல்லாதவன், பொழுது போகாதவன் எல்லாம் அங்கே எல்லாமே ஃப்ரீ. வடநாட்டில் சாப்பாடு, துணி, மணி, ட்ரெஸ்ஸு, செருப்பு எல்லாம் ஃப்ரீ. தங்கத்துக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் ரூம் இருக்குது. ஹரித்வாரில் போய் நீ ரெஜிஸ்டர் பண்ணியானா அவங்க ஒரு கங்கை கரை ஓரத்தில் காட்டேஜெல்லாம் கொடுக்குறாங்க உனக்கு தங்கறதுக்கு. அது மாதிரி இங்கேயும் இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. நீங்கள் கர்நாடகா பக்கம்லாம் போனாக்கா அங்கே சாப்பாடெல்லாம் ஃப்ரீ. ஆந்திராவில் சில இடங்கள்லாம் ஃப்ரீ. நிறைய சத்திரங்கள்லாம் கட்டி விட்ருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் இது சோம்பேறிகளுடைய ஒரு புகலிடமாக மாறிப்போச்சு. நிஜமான சாமின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி தான், விரல் வெட்டி எண்ணிடலாம், 100க்கு ஒருத்தர் வச்சுக்கோங்க. ஆனால் துறவு என்பது ஞானத்துக்கான ஒரு அங்கீகாரம் அல்ல. அப்போ துறவுன்றது என்னென்னா, நீ வேஷமே கட்ட தேவையில்லை, எப்படி வேணா இரு. மைண்டில் ஆசானுகளும் துகளாயினவின் பேச அனுபூதி பிறந்ததுவேங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே சைலன்ஸாக இருக்கணும். வெளியே நீ பாட்டடிக்கிற கூத்தடிக்கிற அதுக்கு சம்மந்தம் இல்லை. உள்ளுக்குள்ளே நீ எப்படிப்பட்ட ஆள், நீர் பூத்த நெருப்புன்னுவாங்க. ஆனால் வெளியே நீர் இருக்கும், ஆனால் உள்ளே நெருப்பு இருக்கும். அந்த மாதிரி நாம் ஒரு நெருப்பெண்ணன் என்ற நெடுமால் கூட ஐக்கியமாகணும், அழல் உருவான அண்ணாமலையாராக ஆகணும், இல்லை நெருப்பு புஷ்பம் என்று சொல்லக்கூடிய முருகன் கிட்ட ஐக்கியமாகணும். இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வரக்கூடிய விஷயங்களா? வேஷத்தால் விஷயம் கிடைக்காது. அந்த விஷயம் யாருக்கு நிஜமாகவே கிடைச்சிச்சோ அவங்க மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்போ உங்கள்கிட்ட நானும் சாமியார் தான் சொல்லிவிட்டு எது கன்வின்ஸ் பண்ணி நீ போடுற நாளெலாம் ஏட்டுனா கீஞ்ச நோட்டுக்காக அழிஞ்சின்னு உட்காந்து இருக்கணும் இல்லையா? அவங்க கொடுக்குற நிலையை அடைஞ்சிருவாங்க. அந்த பவர் இருந்தால் அந்த நிலையை அடைஞ்சிருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பழைய பிறவியினுடைய ஜாதகம் இருக்கும். சிவாஜி மகாராஜ் இருந்தபோது அவர்கிட்ட ரங்கநாத கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த சமர்த்த ராமதாஸ் கிட்ட, சிவாஜி சமர்த்த ராமதாஸ் அவருடைய குரு. எல்லாரும் காவி கீவி கட்டின்னு தாடி வளர்த்துன்னு சுற்றிக்கின்னு இருப்பாங்க. சமர்த்த ராமதாசர் வைரக்கடுக்குன்னு போட்டுன்னு பட்டு எல்லாம் கட்டின்னு உட்காந்துருப்பார். இந்த சிஷ்ய கேட்டிங்கெல்லாம் போய் வத்தி வைக்கிதுங்க, பிடிக்கிறோம் அவன் அப்படிக்கிறான்ட்டு. அப்போது சாமி சொன்னாரான், அப்படியா பண்ணுறான், நாளைக்கு அவனை கோமணம் கட்டி நடுரோட்டில் உட்கார வைங்கன்றான். இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், நாளைக்கு குரு உன்னை கோமணம் கட்டி நடுரோட்டில் உட்கார சொன்னார். சொல்லிட்டார்ல அப்படின்னு போய் உட்காந்துட்டான். இது ஒரு சிப்பாய் பார்த்துட்டு சிவாஜி ராஜா கிட்ட போய் சொல்கிறான். சிவாஜி ராஜா உடனே பட்டு பீதான் போடுறான், எடுத்துன்னு ஓடி வர்றான். சிப்பாய்ங்க வந்து 2 சிம்மாசனம் போடுறாங்க. ஒன்றுத்தில் சிவாஜி, ஒன்றுத்தில் சாமியார். அவருக்கு கொடை, இவருக்கு கொடை, இவரை சுற்றி ரஜகதை துறக்க பற்றியெல்லாம் வந்துடுச்சு. தூரத்தில் வர்றாரு அவர் சாமி. வந்துட்டாங்க, என்ன நடக்குது போய் பாருங்கன்றார் சமர்த்த ராமதாஸ். என்னங்க, நம்ம கோமணம் கட்டி உட்கார வச்ச ஆள் சிவாஜி விசிறின்னுக்கிறார், அவனுக்கு இவ்வளோ பேர் அங்கே தாங்கிறாங்கன்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், அவன் ஜாதகம் பார்த்தியா, நீ நடு ரோட்டில் அவன் லங்கோட்டில் உட்கார வச்சா கூட சிவாஜி அவனுக்கு விசிற மாதிரி கொடை பிடிச்சின்னு உட்காந்துக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு. அந்த மாதிரி சில பேருக்கு ஜாதகம் அந்த மாதிரி இருக்கும்.
அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எதுக்குமே பஞ்சமே இருக்காது. எதுக்குமே பஞ்சம் இருக்காது. அவ்வளோ வசதியாக தான் கடவுள் வச்சுக்குவார். அது காரணம் அவங்க போன பிறவிகளில் செய்த தவம், தானம். போன பிறவிகளில் வெறும் தவம் செஞ்சிருந்தான்னா இந்த பிறவியில் சாமியாராக யோகி இது இருக்கும். ஆனால் அவன் மற்ற உட்கார்ந்து இருப்பான், வசதி இல்லாமல் இருப்பான். போன பிரிவில் தானமும் செஞ்சுருந்தான்னு வைய, இந்த பிரிவில் அவன் பிச்சைக்காரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் வந்து நல்ல ஒரு சாமியாக உட்காந்துன்னு இருப்பான். ஸோ ரெண்டுத்துக்கும் தானமும் தேவைப்படுது, தவமும் தேவைப்படுது. அப்போ யார் தானம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். எந்த காலத்துலேயும் குறைலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன குறை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஸோ அது காரணம் என்ன? தானமும் செய்கிறேன், தவமும் செய்கிறேன். தானன்றது என்ன? வெறும் துட்டு போட்டுறது இல்லை. படிப்பு கற்றுக் கொடுக்குறோம். நம்ம ஸ்கூல் நடத்தணுமா? ஆரோக்கியத்தை கொடுக்குறது, ஆஸ்பத்திரி நடத்தணுமா? ரூரல் சர்வீஸ் பண்ணோமா? இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டியிருக்குமா? ரிலீஜியஸ் சர்வீஸ் பண்ணுறோமா? எதை பண்ணல? எத்தனை விதமான தான தர்மங்கள் இருக்கோ எல்லாம் பண்ணிக்கினே தான் இருக்கும். இன்றைக்கும் பண்ணிக்கினே தான் இருக்கும். அதனால் நமக்கு எதுக்குமே குறை இருக்காது. ராகவேந்திரை பற்றி என்ன சொல்கிறீங்க? பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனவே. அவரை பஜிப்பவர்களுக்கு கல்பக விருஷம் போலவும் பூஜிப்பவர்களுக்கு காமதேனுவை போலவும் இருப்பார் அப்படின்னு. இப்போ நான் ராகவேந்திரக்கிட்ட தானே இந்த அருளை வாங்கினேன், டேக் ஆஃப் பண்ணேன். அப்போ அவரே கல்பக விருஷமாக காமதேனு வாழ்ந்தார்னா நான் அதை விட ஹையாக தானே இருக்கணும். அதனால தான் எனக்கு எந்த வசதிக்கும் பஞ்சம் இருக்குது. இத்தனைக்கும் நான் எந்த பொருளையும் என்கிட்ட வச்சுக்கிறதே இல்லை. பணத்தை தொடர்றது கூட இல்லை, வெறுங்கையில் தான் இருக்கிறேன். ஆனால் ட்ரெஸ்ஸுக்கு பஞ்சம் இல்லை. சாப்பாடு நான் எவ்வளோ வேணால் சாப்பிட்லான்னா சாப்பிட மாட்டேன், அளவாக தான் சாப்பிடுவேன். அண்டு இருக்கிற இடம் எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை. இவ்வளோலாம் கட்டிக்கிறேன். ஆனால் நான் எங்கேயாவது ஒரு கெஸ்ட் ரூமில் தான் தங்குறேன். இவ்வளோ நாள் ஆச்சு. ஸ்கூட்ரு வச்சுக்கிறது இல்லை, கார் வச்சுக்கிறது இல்லை, எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. கமபனி சா 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 நீ பாமா, கமபனி சா சா நீ பாமா க, கமபனி சா 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 நீ பாமா, கமபனி சா 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 நீ பாமா க, சா ச ச சா ச ச சா ச ச ச க ம ப ம க ச நீ சா ச ச சா ச ச சா ச ச ச க ம நீ பா, மா ம ம மா ம ம மா ம ம ம ப நீ சா நீ பா ம க, மா ம ம மா ம ம மா ம ம ம ப நீ சா க, சக சக நிசா நிசா நிச ச நிசா பனி 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 ம ப ம ப ம ப ப ம ப க ம க ச ச க ம க ம ப ம பனி பனி சா நிச க ச க ம க சா நீ ப ம க நிச பனி ம ப க ம ச க நிச ப. ஜகதேவ குடும்பகம் வசுதைவ குடும்பகம், ஜகதேவ குடும்பகம் வசுதைவ குடும்பகம், येषामति शर्मदा सर्वान् प्रति सर्वदा, गर्वाद्यति दूरगा भान्ति हृदये दया, तेषाममलात्मनां याता वसुधाम्बतां पितृतां गतमम्बरं जगदेव कुटुम्बकं, जगदेव कुटुम्बकं वसुधैव कुटुम्बकं, जगदेव कुटुम्बकं वसुधैव कुटुम्बकं, जात्यादिषुडम्बरं हित्वा विश्वम्बरं पश्यन् समवीक्षण सञ्चर सुविचक्षण, जात्यादिषुडम्बरं हित्वा विश्वम्बरं पश्यन् समवीक्षण सञ्चर सुविचक्षण, चिन्तय हृदि शङ्करम्, चिन्तय हृदि शङ्करं सन्ततमभयङ्करं, गतवेद विडम्बकं वसुधैव कुटुम्बकं, जगदेव कुटुम्बकं. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை